தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30/4/2025 ஆகிறது. எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க. உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் வருகிறது கனமழை, வருகிறது மிக கனமழை, எப்போது கனமழை பெய்யும், எப்போது மிக கனமழை பெய்யும், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க, சரிங்களா? முதல்ல இன்றைக்கு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதிய நேரம் அதிகமான வெப்பநிலை காணப்படுங்க. அதாவது குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான வெப்பநிலை இன்று மதியம் பதிவாகும். அதே போல் மணப்பாறை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், சின்னசேலம், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், திருத்தணி, வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படும். தயவு செய்து மேற்கு மத்திய உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்று மட்டுமல்லங்க, வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வெப்பநிலை, அதிகமான ஹீட் இருக்கும். எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி, ராஜபாளையம், கோவில்பட்டி, கரூர், பெரும்பாலும் இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டம், டெல்டா உள்பகுதி, வட உள் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கரூர், ஈரோடு மாவட்டம், அதே போல் திருப்பூர், சேலம், இன்றைக்கி வந்து பெரும்பாலும் 5 மாவட்டங்களில் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக போகுது. அது எந்தெந்த மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை தொடப்போகுது. முசிறி, துறையூர், பெரம்பலூர், அரியலூர் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகும். சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, அதே போல் திருப்பூர் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக போகுது. அதே போல் மதுரையில், மணப்பாறையில் 40 டிகிரி வெப்பம் தொடலாம். மதுரை மாவட்டங்களுக்கு அதே போல் 38 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை தொடலாம். பெரும்பாலும் இந்த திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், முசிறி, கரூர், அரவங்குறிச்சி, நாமக்கல், சேலத்தில் 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை இன்றைக்கி வந்து தொட வாய்ப்பு இருக்குது. எனவே உள் மாவட்ட மக்கள் எல்லாரும் கவனமாக இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு தெற்கு காற்று டெல்டாவில் நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு இதமான ஒரு தெற்கு காற்று அப்படியே நம்ம நிலத்தில் அப்படியே டெல்டாவில் ஏறி அப்படியே புதுச்சேரி வரைக்கும் அப்படியே டெல்டா மாவட்டங்களை அப்படியே கடந்து இப்போ போயிட்டுருக்கு தெற்கு காற்று. ஸோ இதனால் அந்த தெற்கு காற்று மழை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, மழை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அந்த தெற்கு காற்று இப்போ எங்கேருந்து வருதுன்னா, பெரும்பாலும் வந்து ஒரு நீராவி காற்று தான். அது வந்து பெரும்பாலும் இந்த மாலத்தீவு, தெற்கு இந்த நிலநடுக்கோட்டு காற்று தான், இந்த இந்திய பெருங்கடல் காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் மழை வந்து இன்றைக்கி வந்து கொடுக்கலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் மழை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நெய்வேலியில் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அதிக வாய்ப்புனா தென் மாவட்டம், குறிப்பாக இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி கண்டிப்பாக மழை வரும், அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாகர்கோவில், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. கடைநல்லூர், திருவைகுண்டம், கங்கை கொண்டான், அதே போல் காயல்பட்டினம் அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டையில் அதிகமான ஒரு மழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் மதுரை, மேலூர், நத்தம், மதுரை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திண்டுக்கல், வேடசந்தூர், மணப்பாறை, கரூர், அதே போல் தாராபுரம் ஏதேனும் சில இடங்களில் மழை பெய்யலாம், மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கொடைக்கானல், தேனி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி மற்றும் சாயல்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. காரைக்குடி, புதுக்கோட்டையில் அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தொண்டி, பரமக்குடி, அதே போல் இந்த எங்கன்னா இந்த அறந்தாங்கி, தேவக்கோட்டை, காரைக்குடி, கல்லூர்,
அதேபோல் திருமயம், புதுக்கோட்டை, ஆலங்குடி, பெரம்பலூர், கந்தரவக்கோட்டை, தஞ்சாவூருக்கு தெற்கே மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட்டுக்கோட்டையெல்லாம் அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதியமே மழை தொடங்கினாங்க. மதியம் ஒரு 11 மணிக்கே மழை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கூட தொடங்கலாம். டெல்டாவில் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை கண்டிப்பாக பதிவாகும். ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது அதீத கனமழையாக டெல்டாவில் காத்திருக்கு. எப்போது சார் அதிக கனமழை பெய்யும், எப்போது மிக கனமழை பெய்யும், எப்போது பரவலாக கனமழை பெய்யும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மே மாதம் 2, 3, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக அதீதமான ஒரு கனமழை கூட பதிவாகலாம். டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களை எதிர்பாருங்க. எல்லா இடங்களுக்கும் மழை சிறப்பாக இருக்குது. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவலைப்படக்கூடாது, மழை இல்லை என்று. மழை வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் குறைவான ஒரு பரப்பளவு பெய்யும். அதாவது இன்றைக்கி வந்து சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? சில இடங்களில் மட்டும் நேற்று மழை பெய்யும். அதே போல் திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர், வட உள் மாவட்டங்களில் இனி வந்து சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம். அதிகபட்ச வாய்ப்பு தான். பெரும்பாலும் மழைக்கான வாய்ப்பு குறைவு. இருந்தாலும் இந்த காற்று வந்து இப்போ உள்ளே போயிட்டுருக்கு. அதாவது இந்த தெற்கு காற்று பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் உள்ளே அப்படியே போயிட்டுருக்கு. இதனால் அந்த மேகங்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி சில இடங்களில் கண்டிப்பாக மழை கொடுக்கலாம். அதிகமான ஒரு வாய்ப்பு தான். இருந்தாலும் யாருமே சொல்லலை, உலக வானிலை இந்த ECM, GFS எந்த ஒரு ஆய்வாளர்களும் இப்போ வட மாவட்டம் இந்த மழையே இப்போ ஒரு துளி கூட பெய்யாதுன்னு அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னா தெற்கு காற்று உள்ளே போயிட்டுருக்கு. இதனால் மழை மேகம் உருவாகலாம். முன்கூட்டியே மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். எங்கன்னா இந்த வேலூர், காஞ்சிபுரம், வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். ஏன்னா இப்போ சீக்கிரமாக இப்போ தெற்கு காற்று அப்படி போயிட்டுருக்கு. இதனால் அந்த தெற்கு காற்று உள்ளே நுழைஞ்சு மழை மேகத்தை உற்பத்தியாகி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி அது வந்து மழை மேகமாக மாறி மழை கொடுக்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு சில இடங்களில் மட்டும் மழை இருக்குது. அதே போல் சேலம் மாவட்டம், ஆத்தூர், சின்ன சேலம், அதே போல் பெரம்பலூர் சில இடங்களில் மழை இருக்கும். கரூர், நாமக்கல் சில இடங்களில் மழை இருக்கும். ஈரோடு, அதே போல் கோயமுத்தூர், தாராபுரம், திருப்பூர் சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மற்றும் இந்த மேற்கு உள் மாவட்ட மக்கள் வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருங்க. அதீதமான கனமழை பெய்ய போகுது. அது எங்கன்னா ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வட உள் மாவட்டம், அதே போல் கோயமுத்தூர், திருப்பூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே அதீதமான மழை பொழிவு வாய்ப்பு இருக்குது. பரவலாக கனமழையும் சில இடங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. தயவுசெய்து கவனமாக இருங்க. வரக்கூடிய மழைப்பொழிவு சாதாரணமான ஒரு மழைப்பொழிவு நம்ம நினச்சி விடக்கூடாது. ஏன்னா அந்த மழைப்பொழிவோட தீவிரம் பல மடங்கு அந்த மேக உற்பத்தி பல மடங்கு உயரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த மலை மேகம் உயர் அடுக்குகளை போய் வளிமண்டலம் வரைக்கும் சேரப்போகுது. வளிமண்டலம் வரைக்கும் சேரப்போகுதுன்னா அது வந்து அதிகமான ஒரு இடி மின்னலையும் அதிகமாக கொடுக்க போகுது என்ற அர்த்தம். அதிகமான இடி மின்னலையும் கொடுக்கும், வலுவான மழையும் கொடுக்கும், கனமான ஒரு மழையை கொடுக்கும். அதே நேரத்தில் மழை பெய்யும் போது சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். கடுமையான ஒரு சூறாவளி காற்றாக இருக்க போது எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை எதிர்பாருங்க. தெற்கு ஆந்திரா, கடப்பா, நெல்லூர், விசாகப்பட்டினம் அங்கேருந்து நம்ம தமிழை நோக்கி மழை வரும்போது கண்டிப்பாக தெற்கு ஆந்திராவிலிருந்து கண்டிப்பாக கர்நாடகா மாநிலம், தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை பொழிவு வரப்போகுது. எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க போகுது. புதுச்சேரி, கடலூருக்கெல்லாம் அதீதமான ஒரு மழை இருக்குது. புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எங்கு பார்த்தாலும் மழை தாங்க. வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க. எந்த திசையை பார்த்தாலும் மழை தான். வடக்கு பக்கம் பார்த்தா மழை பெய்யும், கிழக்கு பக்கம் பார்த்தா மழை பெய்யும், மேற்கு பக்கம் பார்த்தா மழை பெய்யும், தெற்கு பக்கம் நீங்கள் வந்து நடுவில் நின்று உங்கள் மாவட்டம் சுற்றி பாருங்கள். எல்லா பக்கமும் மழை மேகம் திரண்டு வந்து கொண்டிருக்கும் உங்கள் மாவட்டம் நோக்கி. எல்லா இடங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை தான். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கிட்டத்தட்ட உறுதி. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். நன்றிங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வரக்கூடிய நாட்களில் கனமழை பெய்யும். நன்றி. மழை பெய்தால் சொல்லி அனுப்புங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். நன்றி.